ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறோம், என்னென்ன இன்புட் அவுட்புட் கொடுக்க போறோம், அதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல என்னென்ன இருக்குன்னா, நம்ம சிபியூ பத்தி, சிபியூக்குள்ள என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட், அது பத்தி பாக்குறதா நமக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா நம்மளோட இன்புட்டும் அவுட்புட் டிவைசஸ் பத்தி பாக்குறதா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் மெமரின்றது வந்து நம்ம இது பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு படிச்சிருப்போம். அதாவது பெர்மனண்டா ஸ்டோர் பண்றது, டெம்பரவரியா ஸ்டோர் பண்ற மெமரிஸ், இந்த மாதிரி படிக்கிறதா கம்ப்யூட்டர் மெமரின்னு படிச்சிருப்போம். அடுத்து வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ்னா நம்ம டேட்டாவை கொடுப்போம், அதுல நிறைய டேட்டாஸ் கொடுப்போம், அதை வந்து என்ன சொல்றது பிரிச்சு இது பண்றதுக்கு டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஓஎஸ் பத்தி படிப்போம் நம்ம. அது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்னா நிறைய உள்ள நிறைய இருக்குல்ல. ஹார்ட்வேர்னா வந்து நமக்கு இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸும், சாஃப்ட்வேர்னா நமக்கு உள்ள இருக்க இந்த ஆப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அடுத்து ஓஎஸ்ன்றது நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு ஒவ்வொரு ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பத்தி படிக்கிறது ஓஎஸ். அடுத்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்ன்றது நம்ம கம்ப்யூட்டர்ல போய் ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் ஒரு லாஜிக் கேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதை பத்தி படிக்கிறதா ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் விண்டோல எம்எஸ் விண்டோ நம்ம பார்ப்போம்ல. விண்டோஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன இது ஐகான்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்கெங்க இருக்கும், அதை எப்படி போய் ஷார்ட்கட் கீஸ்ல நம்ம இது பண்ணலாம், அப்படி படிக்கிறதா மைக்ரோசாஃப்ட் விண்டோ. ஓகே, ஆஃபீஸ் நமக்கு தெரியும், நம்ம எப்படி வேர்டை கிரியேட் பண்ணணும், அடுத்து எப்படி அதுல இது பண்ணணும், நியூ வேர்டை கிரியேட் பண்ணணும், அடுத்து ஒரு பேராகிராஃப், ஃபாண்ட் சைஸ், போல்டு, அண்டர்லைனு, இந்த மாதிரி ஸ்பெல் செக்கு, அதை மாதிரி பண்றது எல்லாமே இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல பண்ணுவோம். அடுத்து வந்து டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ். டேட்டானா நம்ம டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ்னா வந்து டேட்டா என்ன சொல்லுவாங்க, டேட்டாஸ் நமக்கு நிறைய இருக்கும், ஒவ்வொரு டேட்டாஸும் ஒவ்வொரு இதுல போய் நமக்கு ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி எந்த இதுல எல்லாம் அது இதாகுமோ அதுல ஸ்டோர் ஆகுற டேட்டாஸ் பத்தி படிக்கிறது டேட்டா கான்செப்ட் சொல்லுவோம். இதுல எம்எஸ் ஆஃபீஸோட சேர்ந்து எம்எஸ் எக்ஸலும் அவங்க கொடுத்துருந்தாங்க அரிகன் புக்ல. எம்எஸ் ஆஃபீஸ்லயே எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். அடுத்து வந்து இன்டர்நெட் அண்ட் இட்ஸ் சர்வீசஸ். நம்ம படிச்சிருக்கோம்ல, லேண்ட் மேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டும் நெட்ஒர்க்ஸ் பத்தி படிக்கிறது தான் இன்டர்நெட்டும் செக்யூரிட்டின்னு சொல்றோம். அடுத்து கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிஸ்னா இப்ப நிறைய நமக்கு, அதாவது கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்றது இப்ப நமக்கு நிறைய வந்து என்ன சொல்றாங்க, இந்த இது நடக்குதுல்ல, ஹேக்கிங் எல்லாம் நடக்கல, அதை நம்ம நம்மளோட சிஸ்டம் எப்படி செக்யூரா பண்ணலாம் அப்படின்றக்காக அந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி படிக்கிறதா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டின்றது. இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும், இல்ல எல்லாமே படிக்கணும்னு தேவையில்லை. மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை யாரு இன்வென்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன மிஷின் இதுல யூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. நமக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது சார்லஸ் பாப்பேஜ்னு தெரியும். ஆனா வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நிறைய இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அபாகஸோ ஏதோ ஒரு சின்ன இதுல இருந்து தான் கம்ப்யூட்டர் வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நமக்கு இப்ப இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறது ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்க போறோம். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் the word computer. The word கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்ட் வந்து லத்தீன்ல தான் வந்துச்சு. அது ஒரு லத்தீன் லாங்குவேஜ் தான் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வேர்ட் டிரைவ் ஆனது. அத ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டரே, அது இதுல இல்ல, கம்ப்யூட்டரேன்னா அதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க, கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை கம்ப்யூட்டரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா கம்ப்யூட்டரேன்னா லத்தீன் லாங்குவேஜ்ல இது வந்துச்சு, அதை கம்ப்யூட்டரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணதான் கம்ப்யூட்டர் அப்படின்னு. அடுத்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னு எல்லாமே தெரியும். இன்ஃபர்மேஷனையும் டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் டேட்டாவை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். இதுல வந்து என்னென்ன பண்ணலாம்னா, இதோட எபிலிட்டிஸ் என்னென்னா, ஸ்டோர் பண்ணுது, ரிட்ரைவ்னா நமக்கு தேவையான டேட்டாஸை தேவைப்படுறப்ப ரிட்ரைவ் பண்ணுது, எடுத்து நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ப்ராசஸ் டேட்டா, நம்ம கொடுக்குற ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அது அவுட்புட்டா வெளியே வர்றதுதான் ப்ராசஸ் டேட்டா அப்படின்னு சொல்றோம். மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் டேட்டா எபிலிட்டி, இட் இஸ் எபிலிட்டி டு ஸ்டோர் இருக்குல்ல,
அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் படிப்போம். இல்லை எப்படி கொஸ்டின் சொல்லணும்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் மொத்தமே நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆனா கொஸ்டின் எப்படி வரும்னா இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா என்ன கேட்பாங்கன்னா இந்த ஆர்டர் தான் ஃபங்க்ஷன்ல இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுக்குறோம். அதாவது இன்புட்னா என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இன்புட் நம்ம ஒரு டேட்டாவை இன்புட் பண்றோம். அதாவது டைப் பண்றதோ ஏதோ நம்ம இன்புட் கொடுக்குறோம். அத இப்ப எம்எஸ் வேர்ட்ல நான் டைப் பண்றேன் ஒரு டேட்டாவை. அது என்ன ஆகுது? எனக்கு இட் சென்ஸ் அந்த டேட்டாவை எனக்கு சிபியூக்கு சென்ட் பண்ணும். ஓகேயா? அந்த டேட்டாவை சிபியூக்கு எனக்கு சென்ட் பண்ணும். அது சிபியூக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிபியூக்குள்ள கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும். அதாவது அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்றதுதான் ப்ராசஸிங்னு சொல்றாங்க. டேட்டா டு கன்வெர்ட் இன்டு இன்ஃபர்மேஷன், இதுதான் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொடுக்குற டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்றது ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவுட்புட்ல என்ன கொடுக்கும்னா டேட்டா அவைலபிள் டு யூசர், அதாவது நமக்கு டேட்டாவை வந்து ஒரு ரிசல்ட்டா நமக்கு அவுட்புட்ல காமிக்கும். அதான் அவங்க சொல்றாங்க. அவைலபிள்னா நம்ம கொடுத்துட்டோம் இன்புட், ப்ராசஸ் ஆயிடுச்சு, அதை நமக்கு ஒரு ரிசல்ட்டா டிஸ்பிளேவா நமக்கு காட்டுறதா. டிஸ்பிளே தி டிசையர்ட் ரிசல்ட் இருக்கா, டிசையர்ட் ரிசல்ட் காட்டுறதா அவுட்புட்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டோரேஜ். இப்ப நம்ம காட்டிடுச்சு, நம்ம அதை சேவ் பண்ணுவோம். இப்போ வேர்ட் அண்ட் எக்ஸாம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா கொடுத்துட்டோம், அது நமக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு, நம்ம அதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்ப ஸ்டோர் பண்ணுவோம். இட்ஸ் ஸ்டோரேஜ் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம் பெர்மனன்ட்லி. எப்ப வேணாலும் நம்ம அதை எடுத்து பாக்குற மாதிரி பெர்மனன்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்டோரேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். இதை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து டேட்டா டு கன்வெர்ட் விச் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் டேட்டா டு கன்வெர்ட் இன்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டா ப்ராசஸிங் ஆன்சர் தான். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கிறது ஏன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து நிறைய பேரோட ஒமிஷனா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதுல 20 மார்க் தானே அப்படின்னு சாதாரணமா நினைப்பாங்க. நம்ம அதுக்கு பதில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சுத்தி விடலாம். ஆனா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம படிச்சிட்டோம்னா இங்க இருக்கதான் தியரி பார்ட் தான் படிக்கணும், இங்க இருக்கதான் நமக்கு அங்க வரப்போகுது. அதனாலதான் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நல்லா படிச்சிட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடா கேட்டாலும் அதுல வந்து நம்ம செக்ஷன்ல கிளியர் பண்ணிட்டு இதுல நமக்கு நிறைய மார்க் எடுக்கும் போது ஓவரால் நல்ல மார்க் கிடைக்கும். மோஸ்ட்லி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி பார்ட்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இந்த 4 மட்டும் தான். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்பீடு ஃபர்ஸ்ட். நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்னால என்னது? ஃபாஸ்ட் ஸ்பீட். நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்குறோம்னா அது நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நமக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருது. அதான் என்னன்னா டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது வெரி ஃபாஸ்ட் அட் த மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர் செகண்ட்ஸ்ல கொடுக்குது. ஓகேங்களா? அதான் வந்து என்னதுன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பீடு. அடுத்து வந்து அக்யூரேசி. ஹை டிகிரி ஆஃப் அக்யூரேசில நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதைப்படிதான் அது அவுட்புட் கொடுக்கும். நம்ம தப்பு பண்ணா அதுவும் தப்பு பண்ணும். நம்ம என்ன அக்யூரேட்டா கொடுக்குறோமோ அந்த அக்யூரேட் ரிசல்ட் தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கன்னா which depends ஹார்ட் டிஸ்க்ல. அடுத்து வெர்ஸ்டைலிட்டினா அதாவது ஒரு டாஸ்கை மல்டிபிள் டாஸ்க ஒரே டைம்ல பண்றதா வெர்ஸ்டைலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் சைமல்டேனியஸ்லி தே கேன் பெர்ஃபார்ம் மல்டிபிள் டாஸ்க் அட் த சேம் டைம்ல பண்ணுங்களா? அடுத்து ஆட்டோமேஷனா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதாவது வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லை. நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இது அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. டு எனி ஒர்க் இஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர் டு இட்ஸ் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா தானே அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஜிலன்ஸ் அப்படின்னா அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நிறைய நம்ம எரர் பண்ணுவோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்றதுக்கும் நம்ம எழுதி ஒரு ஹார்ட் காப்பியா கொடுக்கறதுக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனா இதுல டிலிஜென்ஸ்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல போடும் போதோ இது பண்ணும் போதோ நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸ் அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மோனோட்டோமியா வரும். டயர்ட்னஸ் இருக்காது. நம்ம நிறைய கம்ப்யூட்டர் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமை வந்து இது குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீக்ரெசினா நம்மளோட சிஸ்டம்ஸை வந்து என்ன பண்றதுன்னா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றது. யாருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அது தெரியாம லீக்கேஜ் ஆகாம இன்ஃபர்மேஷன்ஸ் லீக்கேஜ் ஆகாம நம்ம வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்குவோம்.
அடுத்து ரிலையபிலிட்டி, அதாவது ஹியூமனை விட கம்ப்யூட்டர்ஸ் வந்து மோர் ரிலையபிள்னா, ரிலையபிள்னா என்னன்னா ஃபாஸ்ட்னு அர்த்தம், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட் ரிசல்ட்டையும் இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. the possibility of errors எதுவுமே இதுல வராது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுல அவுட்புட் வரும். அதனால இதுல எந்த விதமான எரர் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. பிளக் அண்ட் பிளே அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம நிறைய பிளக் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர்ன்றது ஒரு சிபியூ எல்லாமே செய்யுது. சிபியூவே நம்ம பிளக் தானே பண்ணிருக்கோம், பிளக் பண்ணி தானே அது பிளே ஆகுது. அதான் அவங்க சொல்றாங்க, have the ability to automatically. நம்ம பிளக் பண்ணோனே, இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல நான் ஒரு மவுஸை பிளக் பண்றேன்னா, நான் எந்த விதமான போய் அதுக்கு இது கொடுக்கணும் தேவை, பிளக் பண்ணோடனே எனக்கு அந்த ஆரோ மார்க் அங்க வந்துடுறா, இப்ப நான் அதை அப்படியே ஸ்க்ரோல் தானே பண்றேன். அதான் அவங்க சொல்லுங்க. அதான் have the ability to automatically configure அப்படின்னா, அது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அங்க காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். அதுல இல்ல இவ்வளோ படிக்க வேணாம், நீங்க இன்வென்ஷன், இன்வெர்டர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க பாக்ஸா. நான் சொல்றேன், நீங்க அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லவா? ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி 1602ல அபாக்கஸ் அப்படின்ற ஒரு மிஷினை கொண்டு வந்திருக்காங்க, கால்குலேட்டிங் டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. இது சைனால தான் இன்வென்டர் பண்ணிருக்காங்க. இதை யாரு இன்வென்டர் பண்ணான்னு பேர் தெரியல, சைனால இன்வென்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டிங் டிவைஸும் கூட. இது நமக்கு கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மெக்கானிக் கால்குலேட்டிங் டிவைஸ்ன்றது அபாக்கஸ். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. ஸ்கொயர் ரூட்ஸ்க்கும் சம்டைம்ஸ் அது வந்து யூஸ் பண்றாங்க, கேன் பி பெர்ஃபார்ம்ட். ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நேப்பியர் போன்ஸ் 16, அதாவது 1602ல அபாக்கஸ், 1617ல நேப்பியர் போன்ஸ் அப்படின்ற ஒரு என்னன்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஜான் நேப்பியர்ன்றவர். அவரோட பேர்ல தான் இந்த டிவைஸ் வந்து இதா இருக்கும், பேர் வச்சிருப்பாரு, ஜான் நேப்பியர் போன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, இதுல வந்து ராப்டோலஜியா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இது எப்படி கேட்பாங்கன்னா, இது நேப்பியர் போன்ஸ்ல என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ராப்டோலாஜியா அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அடுத்து இதுல வந்து அதுல நம்ம என்ன போட்டோம், எல்லா விதமான அடிஷன் சப்ராக்ஷன் இதுல பண்ணலாம்னு பார்த்தோம். இல்ல நம்பர்ஸ் வந்து எதுல இருந்து எது முடிய இருக்குன்னா 0 to 9 முடியதான் இதுல நம்பர்ஸ் இருக்கும், ஹோல்டிங் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபாக்கஸ் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு, இந்த டிவைஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆன் நம்பர்ஸ்க்கு. அடுத்து வந்து 1642ல பாஸ்கலைன் அப்படின்ற ஒரு டிவைஸ பலைஸ் பாஸ்கல் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பார். இதோட இந்த டிவைஸோட பேரும் அவரோட பேர்ல தான் வந்திருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஆடிங் மெஷின். ஓகேங்களா? அபாக்கஸ் இதுலதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா? ஆடிங் மெஷின்ன்றது பாஸ்கல் தான், நம்ம அபாக்கஸை போய் சூஸ் பண்ணுவோம். ஆனா அது ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் டிவைஸ், கால்குலேட்டிங் டிவைஸ் வந்து அபாக்கஸ். இதை நல்லா பாத்துக்கோங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல 8 டிஸ்க் இருக்க மாதிரி இருக்குமா. இட் வாஸ் ஸ்ட்ரக்சர் லைக் ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல ஒரு 8 டிஸ்க்ஸ் இருக்க மாதிரி. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதை ரெப்ரசென்ட் பண்ணும். கொஸ்டின்ல இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி ஷேப்ல இருக்கும்னு கேட்பாங்க. இல்லைன்னா எவ்வளோ டிஸ்க் இருக்கு, அந்த டிஸ்க் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. இதுக்கு என்னன்னா, இது வந்து என்ன பண்ணா 2 நம்பர்ஸ், 2 நம்பரை அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்றதுக்கு தான் இது என்னதுன்னா யூஸ் பண்றாங்க. அடுத்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ப்ரெஷர்ஸ் ஆஃப் லிக்விட். இந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல ஃபேக்டரிஸ்ல எல்லாம், அந்த ஓடுல ஒரு தெர்மா, அது என்ன சொல்லுவாங்க, வாட்ச் மாதிரி ஓடுல, அந்த பர்சன் இப்படி ஓடிட்டே இருக்குல்ல ஃபேக்டரி, எவ்வளவு இது ப்ரெஷர் இருக்கு அந்த மாதிரி, அதுக்கும் இந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல முக்கியமா படிக்க வேண்டியது, இது ஃபர்ஸ்ட் ஆடிங் மிஷின். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு, 8 டிஸ்க்ல இருக்கு. அப்புறம் வந்து இது அந்த டிஸ்க் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது மட்டும் படிச்சா போதும். இந்த இதுல நான் எல்லாமே சொல்றேன், அதுல எது முக்கியம்னு சொல்றேன், அதை மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க. அதான் 1 வேர்ட்ஸ்ல வரும். லாஸ்ட்ல பார்ப்போம் அதெல்லாம். அடுத்து பார்ப்போமா? அடுத்து 18, இப்ப 16th செஞ்சுரி முடிஞ்சு. அடுத்து 18ல ஜாக்வார்ட்ஸ் லூம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கண்டுபிடிச்ச ஒரு பேர்லயே தான் வந்திருக்கும், ஜோசப் மேரி ஜாக்வர்ட் அப்படின்றவங்க இத இன்வென்ட் பண்ணிருப்பாங்க.
ஸ்கில் பேஸ்டு செக்டார்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. லூம்னாலே நமக்கு அதானே, லூம்னா அந்த நெய்றதாக்கம் அந்த இதுல அதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஜாக்வர்ட்ஸ் லூமை. இதுல முக்கியமானது பஞ்ச்டு கார்ட்ஸை இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். அதுல நடக்கிற ஆப்ரேஷன்ஸுக்கு பஞ்ச்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்டைல்ஸ் அதுல நம்ம தெரியும், லூம்னாலே டெக்ஸ்டைல்ஸ், அப்ப டெக்ஸ்டைல் ப்ராசஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் முக்கியமா எது எது உங்களுக்கு படிக்க சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் டிவைசஸ் ஃபர்ஸ்ட் இதுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பேர் மட்டும் கொஞ்சம் குழப்பம், எது எது ஃபர்ஸ்ட் அதை மட்டும் தனியா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டா அதை படிச்சுக்கோங்க. அது மாதிரி லாஸ்ட் டைம் போகும்போது அதை பார்த்துட்டு போங்க. அடுத்து 1837ல அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது சார்லஸ் பாப்பேஜ் நம்ம ஆனா கம்ப்யூட்டர், அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் சொல்லுவோம், ஆனா அவர் ஒரு இன்ஜின் மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அனலிட்டிக்கல் இன்ஜின் அது பேரு. சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிச்சிருக்காரு, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் இவர் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டோர்டு in the form of pegs, also called barrels. பேரல்ஸ்னா யூனிட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு யூனிட்க்கு இவ்வளோ அப்படின்னு, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பேரல் இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் யூனிட்ல நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். பேரல்ஸ்னா நம்பர் ஆஃப் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட், அதை மெஷர் பண்ணுவோம். அதுதான் அவங்க பேரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் பெக்ஸ், ஆல்சோ கால் பெக்ஸ். இது வந்து டெசிமல் மெஷின்னு சொல்றாங்க. இட் வாஸ் அ டெசிமல் மெஷின் யூஸ்டு ஃபார் மேக்னிடியூட். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மேக்னிடியூட்னா கிரேட்டர், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் இத டேட்டாஸை வந்து கால்குலேட் பண்றது இந்த மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1890ல டேப்லேட்டிங் மிஷினை ஹெர்மன் ஹால்ரித் அப்படின்றவரு இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த மிஷின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷின். குழப்பிக்காதீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 படிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் நேம் அதெல்லாம் ஒரு தனியா எழுதி வச்சு லாஸ்ட் போகும்போது பாத்துக்கோங்க. 1819ல இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ராசஸ் பண்ணி எழுதிட்டீங்களா? அது இது அதாவது ஒரு அட் அ டைம்ல வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண முடியும், 1 கார்டு அட் அ டைம். 1944ல மார்க் 1 அப்படின்றத ஹார்வர்ட் ஐக்கின் அப்படின்றவரு கொண்டு வந்திருக்காரு. இதோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் பார்த்து சொல்லுங்க யாராவது. இதுல என்னென்ன இருக்குன்னா, பேனல்ஸ் ஆஃப் ஸ்மால் கிளாஸஸ், கவுண்டர்ஸ், ஸ்விட்சஸ், கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ், இதெல்லாமே இந்த சிபியூக்குள்ள இருக்கும். நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த சுவிட்சஸ்ன்றது நம்ம வெளியே போற அந்த சுவிட்ச் கிடையாது, அதுக்குள்ள ஆகிற ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி ஸ்விட்சஸ், கவுண்டர்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். இதுல முக்கியமா என்னன்னா, இது வந்து வேர்ல்டு வார் 2ல இந்த இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த மார்க் 1ன்றது வந்திருக்கு. இல்லக்கா அப்ப ஏதாவது இந்த இந்த இதெல்லாம் காட்டுலடா, டைரக்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் காட்டுல, எந்த இடத்துல இது பண்ணலாம் அந்த மாதிரி. இல்ல மேக்னெட்டிக் ட்ரம்ப்ன்ற ஸ்டோரேஜ் யூனிட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. மேனுவலா தான் நம்ம என்டர் பண்ண முடியும் டேட்டாவை. அதுல இவ்வளோ நான் தான் சொல்றேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்க படிக்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ல்டு வார் 2ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது இம்பார்ட்டன்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து இதுல ஏதாவது புதுசா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி இதுல அது இம்பார்ட்டன்டா இருக்கும். அடுத்து என்பேக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதோட அப்ரிவியேஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர். ஜேபி எக்வர்டோ, ஜேபி மோஸ்லேன்றவங்க தான் இதை இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதான் நமக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டரா இதான் வந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 20 அக்குமுலேட்டர்ஸ் இருக்கு. வெதர் ப்ரிடிக்ஷனுக்கும் அட்டாமிக் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. சயின்டிபிக் ரிசர்ச்சஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க, மேல நான் சொல்ல மறந்துட்டேன். இது டேப்லேட்டிங் மிஷின் நம்ம எழுதணுமா ஒண்ணு, அதுல பஞ்ச்டு கார்ட்ஸ் இருக்கா, இட் யூஸ்டு பஞ்ச்டு கார்ட்ஸ் இருக்கா. இது ஹெர்மன் ஹால்ரித்ன்றவர் தான் ஃபாதர் ஆஃப் பஞ்ச்டு கார்ட்ஸ் அவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணிருப்பாரு. இது எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் பஞ்ச்டு கார்ட்ஸ் வந்து ஹெர்மன் ஹால்ரித். பஞ்ச்டு கார்ட்ஸோட இன்னொரு பேரு வந்து ஹால்ரித் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதுல இம்பார்ட்டன்டானது. அடுத்து இது பார்த்துட்டு இருந்தோமா, இது பார்த்துட்டோம். அடுத்து எட்சாக் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர்
1949ல, அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கப்ப அது வந்திருக்கு. ஜான் வான் நியூமான் அப்படின்றவர் இதை கண்டுபிடிச்சிருந்தாரு. எட்சாக் இந்த பேர் வந்து இம்பார்ட்டன்டான பேர். நான் சொல்லி இந்த பஞ்சரு கார்ட்ஸை கண்டுபிடிச்சவரு, அடுத்து வந்து நமக்கு அந்த எனியாக் அதை கண்டுபிடிச்சவங்க, இந்த மாதிரி மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட வந்தது எட்சாக்ன்றது. அடுத்து இதுல கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவையும் நம்மளால மெமரியில ஸ்டோர் பண்ண முடியுது. அதே மாதிரி வேக்கம் டியூப் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இது டியூப் மாதிரி இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல எட்சாக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ், இது எட்வேக்ன்றது. ஓகேங்களா, இதே எழுதிக்கோங்க. 1949ல வந்தது. இது 1947ல ஒண்ணு வந்திருக்கு எட்வேக் அப்படின்றது. இது வந்து எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இதை பத்தி படிக்கணும் அவ்வளவு அவசியம் இல்லை. இதுல எதுவுமே ஸ்பெஷலா எதுவும் இல்லை. எட்சாக்ல தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். இதை மட்டும் மாத்திக்கோங்க, மயூரி வில்சன் இதுல போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட்லயே இதுலயே ஒரு 7 கிட்ட வந்துடும். அது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட், குழப்பாம அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட்டோட வந்ததுதான் யூனிவேக். 1951ல கொண்டு வரப்பட்டது. மோஸ்ட்லி வந்து என்ன நான் பின்னாடி இதுல ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து இந்த இயர் எல்லாம் கேட்கல. இந்த மாதிரி இந்த டெக்னாலஜியோட பேரு, இது வந்து எப்ப எந்த டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரிதான் அதுல கேட்டிருந்தாங்க. அதை நம்ம இம்பார்ட்டன்டா படிச்சாலே போதும். இல்ல மேக்னெட்டிக் டேப்ஸை இன்புட்டும் அவுட்புட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேப்பை இன்புட் கூடயும் அவுட்புட் கூடயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்புட் அவுட்புட்னா டிவைசஸ். ஓகேங்களா, நமக்கு அந்த இன்புட் டிவைஸ் அதுதான் ஷார்ட்டா இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஐபிஎம் 650 கம்ப்யூட்டர் 1953ல கூட. ஐபிஎம்ன்றது ஒரு பாப்புலரான கம்பெனி. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், அதாவது கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஐபிஎம் கம்பெனி. அமெரிக்கால இங்க இருக்கு. அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் பாருங்க. ஐபிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷன் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நிக் நேம்லாம் இருக்குப்பா. இதோட நிக் நேம் வந்து பிக் ப்ளூன்னு சொல்றாங்க. நியூயார்க்ல இருக்கு அதோட ஹெட் குவார்டர். ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு. இல்ல அந்த நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னதை மட்டும் படிங்க. கண்டிப்பா ஒரு ஒரு மார்க்கு நமக்கு வரும். பேரோல் ப்ராசஸிங், அதாவது ஆயில் ரிஃபைனரி டிசைன்ஸ் மார்க்கெட்னா நமக்கு இப்பெல்லாம் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இம்போர்ட், அந்த மாதிரி ரிஃபைனரிக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஆல்பபெட் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளோட இதுல, அதெல்லாம் வந்து 2 டிஜிட் டெசிமல் கோட்ல உங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மொத்தம் 5 ஜென்ரேஷன் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1940. இதை எப்படி எழுதிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போட்டுக்கோங்க, டிவைஸ் போட்டுக்கோங்க, ஸ்டோரேஜ் டிவைஸ், ஸ்பீடு, அதோட ஓஎஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இது மட்டும் நமக்கு தேவை. மத்தபடி இந்த அப்ளிகேஷன்ஸ் அது எழுதிக்கோங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே போதும். எழுதுறது இப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வேக்கம் டியூப்ன்ற டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட ஸ்டோரேஜ் டிவைஸா வந்து மேக்னெட்டிக் ட்ரம்ப்ன்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்க மில்லி செகண்ட்னு போட்டிருக்கான், அங்க மைக்ரோ செகண்ட்னு போட்டிருக்கான். அப்ப இந்த இது வந்து மில்லி செகண்ட்னு மாத்திக்கோங்க. அப்படிதான் இருக்கு இந்த புக்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, 333 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குமோ. இதுல வந்து மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. இப்படியே படிங்க நீங்க. நான் எழுதியிருக்கேன், இதை வேணாம், இதை விட்டுட்டு மில்லி செகண்ட்ஸ் இதுல இருக்கு டைம். ஓகேங்களா, இதுல பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அதாவது நிறைய விதமான ஆப்ரேஷன் டாஸ்கை வந்து சேம் டைம்ல பண்றதுதான் பேட்ச் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு, ஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல மெஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுல என்ன கொஸ்டின் வரும்னா என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் இதுல யூஸ் பண்ணாங்கன்னு வரும். 5க்குமே 5 லாங்குவேஜ் இருக்கு. 5க்குமே 5 ஸ்டோரேஜ் டிவைஸ் தனித்தனியா இருக்கு. அடுத்து இதுல பைனரி நம்பர்ஸ் 0. பைனரி நம்பர்ஸ்னாலே 0 1 மட்டும்தான். ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டிங் டிவைஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இது ஜென்ரேட் பண்ணும், நான் போர்ட்டபிள்னா ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சயின்டிபிக் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்தது. ENIAC, யூனிவேக், மார்க் 1 இது எல்லாமே. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் 19 இதுல இயர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. 1956 to 63ல செகண்ட் ஜெனரேஷன் வந்திருக்கு.
டிரான்சிஸ்டர்ஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இதை எதுல மேட் பண்றாங்கன்னா செமி கண்டக்டர்ஸ்ல மேட் பண்றாங்க. இது கொஸ்டினா வரும். ஓகேங்களா? அடுத்து இதுல மேக்னெட்டிக் கோர் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இதுல இதோட இது டைம் வந்து வெறும் மைக்ரோ செகண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. 10 மைக்ரோ செகண்ட்ஸ் கூட நான் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. அடுத்து டைம் ஷேரிங் ஓஎஸ், மல்டி டாஸ்கிங் ஓஎஸ் யூஸ் பண்றாங்க. டைம் ஷேரிங் ஓஎஸ்னா அது ஒரு டாஸ்க நிறைய பேர் பண்ணணும். இத ஒரு டாஸ்க செப்பரேட் பண்ணி பண்றதா வந்து டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அட் அ டைம்ல ஒரு டாஸ்க நிறைய பேர் பண்றதா வந்து டைம் ஷேரிங். பிரிச்சு பண்றது வந்து டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி டாஸ்கிங்னாலும் அப்படிதான். பேட்ச் ஆஃப் ஓஎஸ் மாதிரி ஒரு டாஸ்க நிறைய யூசர்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் பண்றதா மல்டி டாஸ்கிங் ஓஎஸ் அப்படின்றோம். இது இந்த மாதிரி பேட்ச் ஓஎஸ், டைம் ஷேரிங் ஓஎஸ், ரியல் டைம் ஓஎஸ் இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா படிப்போம். எல்லாமே ஓஎஸ். அடுத்து இதுல முக்கியமா அசம்பிளி லாங்குவேஜும் ஹை லெவல் லாங்குவேஜஸும் இதுல யூஸ் பண்றாங்க. ரிலேபிள் அண்ட் லெஸ் ப்ரோன் டு ஹார்ட்வேர் ஃபெயிலியர். மோர் ரிலேபிளா கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் வந்து ஃபாஸ்டாவும் இருந்திருக்கு. ஹார்ட்வேர் வந்து இதுல லெஸ் ப்ரோன். ஹார்ட்வேர் அதுல ஃபர்ஸ்ட் டைம்னாலே நிறைய விதமான ஃபெயிலியர்ஸ் இதுல இருந்திருக்கு. இல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போர்ட்டபிளா, அதாவது பெருசா இல்லாம போர்ட்டபிளா இருந்திருக்கு. லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிருக்கு. கமர்ஷியலா யூஸ் பண்றதுக்கு, கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கமர்ஷியல்ஸா யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிருக்காங்க. P8, IBM இதெல்லாம் தேர்ட் ஜெனரேஷன். அடுத்து 1964 to 71 வந்திருக்கு. இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் எதுல பண்ணாங்கன்னா சிலிகான்ல பண்ணிருக்காங்க. மேக்னெட்டிக் கோர்ல உள்ள ஒரு பிரைமரி ஸ்டோரேஜ் மீடியம் தான் இதோட டெக்னாலஜியா இருந்திருக்கு. ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதுல யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. யூனிட்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. இது 10 மைக்ரோ செகண்ட்ஸ், இது 100 நானோ செகண்ட்ஸ் இதோட ஸ்பீடு. ரியல் டைம் ஓஎஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ் தான் இந்த ஃபார்ட்ரன், கோபல், ஐகால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார்ட்ரன்னா வந்து ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர். கோபல்னா காமன் பிசினஸ் oriented language. ஐகால்னா algorithm language. அடுத்து எழுதிங்களா? அடுத்து ஃபோர்த் ஜெனரேஷன் 1971 இருந்து இப்ப முடிய இருக்கு. ஓகேங்களா? இதுல லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து செமி கண்டக்டர் மெமரிய யூஸ் பண்றாங்க ஸ்டோரிங் டிவைஸா. அடுத்து வின்செஸ்டர் டிஸ்க்ன்ற ஒரு டிஸ்கை யூஸ் பண்றாங்க. இது கேட்கலாம். அடுத்து 300 நானோ செகண்ட்ஸ் இந்த ஸ்பீடு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொன்னு ஆர் பிகோ செகண்ட்ஸ். இதுல ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கக்கா. 300 நானோ செகண்ட்ஸ் அந்த மாதிரி. இதுல டைம் ஷேரிங் யூஸ் பண்றாங்க. இதுல பாஸ்கல், இதுல என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்கன்னா பாஸ்கல், ADA, அடுத்து கோபல், ஃபார்ட்ரன் 4 யூஸ் பண்றாங்க. அதுல 74 அதாவது எடிஷன் மாறுது. அந்த ஃபார்ட்ரன் மட்டும் யூஸ் பண்ணாங்க, இல்ல ஃபார்ட்ரன் 4 யூஸ் பண்றாங்க. இது மோர் ரிலேபிளாவும் போர்ட்டபிளாவும் இருக்கு. இது வந்து என்னதான் பெட்டரா இருக்கு. திஸ் ஜெனரேஷன் லீட்ஸ் டு பெட்டர் கம்யூனிகேஷனாவும் ஷேரிங் ரிசோர்ஸ், அதாவது ரிசோர்ஸ் ஷேர் பண்றதுக்கு இது பெட்டரா யூஸ் ஆகுது மித்ததை விட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்டெல் 4004 சிப்பும் மெசின்டாஷ் அப்படின்றது யூஸ் பண்ணிருக்காங்க. இதான் கொஞ்சம் உங்களுக்கு அப்புறம் ஈஸியா தான் இருக்கும். சூப்பர் லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேட்டட் சிப்ஸ் இல்ல ஆப்டிக்கல் டிஸ்க் யூஸ் பண்றாங்க. இல்ல வேற எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம், இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இதுலதான் வரும் ஜெனரேஷன்ல. இந்த டிப்ஸ் 2 பிட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். சரிங்களா? கம்ப்யூட்டருக்கு 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. சைஸ்ல அதை டிஃபர் பண்றாங்க, ஒர்க்ல, அப்புறம் பர்பஸ்ல. சைஸ்னா அதோட சைஸ், ஒர்க்னா அதுக்குள்ள இருக்க லாங்குவேஜ், அதாவது அனலாக்கு, ஹைபிரிட் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அதோட கோடிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு டிஃபர் பண்ணுவாங்க. பர்பஸ்னா ஜென்ரலா நம்ம எப்பயும் நம்ம மாதிரி யூஸ் பண்றதுக்கும், ஸ்பெஷல் பர்பஸ்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் இன் சைஸ்ல மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்க்க போறோம். லீஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் லீஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோஸ்ட் வைட்லி யூஸ்ட். இதை வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சு. அதாவது இன்னொரு நேம் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர். என்னென்ன மைக்ரோ கம்ப்யூட்டர்ல 3 கேட்டகரிஸ் ஆஃப் பிசிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு. சிஸ்டம் யூனிட், நம்ம எப்பயும் போல இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட் இருக்கு, மெமரி யூனிட் இருக்கு. இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் தான்க்கா.
இதை பத்தி டீட்டெயிலா படிக்கணும்னா நம்ம உள்ள அடுத்து வந்து சம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ, அதாவது மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம டெய்லி பாக்குறதா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். இந்த நம்ம பிசில மைக்ரோ ப்ராசஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து லேப்டாப், நம்ம லேப்டாப் இதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்ட்ரா புக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நோட் புக்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஹேண்ட் ஹெல்ட் ஆர் பிளாம் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இந்த டேப் இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஹெல்டு, கையில வச்சுக்கிறது ஹேண்ட் ஹெல்டு கம்ப்யூட்டர்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் பிளாம் டாப் சொல்லியிருக்காங்க. சச்சஸ் போன் புக்ஸ் ஆர் கேலண்டர்ஸ். அடுத்து பிடிஏ, இந்த மட்டும் எழுதிக்கோங்க. பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னா நம்ம யூஸ் பண்றது பிடிஏ. இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் நான் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அப்ரிவேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல நிறைய வரும். அரிகன் புக்ல பின்னாடி இதுக்குன்னே இருக்கு. ஏல இருந்து கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஒரு 10 இருக்கு, பிக்கு ஒரு 15 எவ்வளவு இருக்கு. இதை ஒவ்வொரு நாளைக்கு நான் படிங்க. நீங்க வர்றது டேப்லெட் கம்ப்யூட்டர், அதாவது நோட் புக் கம்ப்யூட்டர். நம்ம டேப்லெட் யூஸ் பண்றோம்ல, அதான் சொல்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் பென் அந்த இதை அதுல சொல்லியிருக்காங்க. இதுல வேற மாதிரி இருக்கு. அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். பிசினஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ரிலேட்டடா யூஸ் பண்றதா ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். அடுத்து மினி கம்ப்யூட்டர். ஓகேங்களா, சைஸ்ல இது ஸ்மாலராகவும் ஃபாஸ்டாவும் இருக்கு. ஓகேங்களா, காஸ்ட் வந்து லோயர் தென் மெயின் ஃப்ரேம். மெயின் ஃப்ரேமை விட இருக்கலே காஸ்ட்லியான கம்ப்யூட்டர்ஸ் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதை விட கம்மி காசுல தான் மினி கம்ப்யூட்டர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, அதுல பிஏடி படிச்சோமா, இங்க சிஏடி படிக்கிறோமா. பிடினா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இங்க வந்து என்னது சிஏடி படிக்கிறோம், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வந்து மெமரி ஸ்டோரேஜ்க்கும் காம்ப்ரிஹென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க போல. மெயின் ஃப்ரேம் இது வந்து பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல, பிசினஸ் நிறைய, இப்ப சின்ன பிசினஸ்ல பெரிய பிசினஸ்க்கு இது பேக் போனாவும் இது யூஸ் பண்றாங்க. அதான் ஒரு பேக் போனாவே இருக்கு. அது இப்ப சொல்லணும்ல, நீங்க மேம் சொன்னாங்களே, ஒரு நமக்கு எம்எஸ் வேர்டு ஆஃபீஸ் வந்து ஷட் டவுன் ஆனோடனே எவ்வளோ அன்னைக்கு இதாச்சு, அந்த மாதிரி உங்களுக்கும் அது இதாச்சுன்னா லாஸ் ஆயிடும், அந்த மாதிரி போல எதுவும். அடுத்து வேற எதுவும் இல்ல. அடுத்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள சேம் டைம்ல அலோவ் பண்ணும், அதாவது ஒர்க் பண்ண மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். இதுல இன்னொன்னு இதுல எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மினி கம்ப்யூட்டர்ல இது மட்டும் எழுதிக்கோங்க. மினி கம்ப்யூட்டரோட ஸ்பீடு மட்டும் இதுல கொடுக்கல, இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. ஸ்பீடு, இதோட ஸ்பீடு வந்து 10 to 30 MIPS. MIPS ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட். ஓகேங்களா, அடுத்து தான் சரி. சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆபரேஷன் பெர் செகண்டை யூஸ் பண்றாங்க. இது வரலாம். இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர். லார்ஜ் இன் சைஸ் சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டரோட இது கொடுத்துருப்பாங்களே, அதாவது இது ஃபாதர் ஆஃப் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து யாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்டானதா, செய்மோர் ஆர்கிரேன்றவர் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணிருப்பாரு 1976ல. இவரை ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அதை எழுதிப்போங்க. கிரே 1 தான் அதோட பேரு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பிராம் 1919ல டெவலப் பண்ணாங்க. பரம் இஷ்வான் அப்படின்றத இப்ப லேட்டஸ்டா இதுல 2016 கொடுத்திருக்காங்களா, இதுல வேற மாதிரி இருக்கு. இது 2016 எடிஷனோட இல்ல, சிடாக்ன்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஐஐடி குவஹாட்டில இருக்கு. சிடாக்ன்றவங்க அத பிராம் இஷான்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பிராம் சித்தின்றத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பிராம் சித்தின்றவங்க அவ்வளவுதான் முடிய போகுது. இந்த நாளே நாள்தான் முடிச்சுட்டேன்னா முடிஞ்சிடும். பிராம் சித்தி. அப்புறம் இங்க வந்து பிரட்யூஷ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் இந்தியால டெவலப் பண்ண மல்டி பர்பஸ் சூப்பர் கம்ப்யூட்டர். இது பழைய எடிஷனா இருக்கு. இந்த இதுக்குள்ள இருக்கு. அனலாக் கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒர்க். அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைபிரிட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவ்வளவுதான் முடிச்சு. அனலாக் கம்ப்யூட்டர்ல அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல பைனரி டிஜிட்ஸை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இதுலதான் நம்ம டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணுவோம். ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸை அனலாக்கும் டிஜிட்டலும் சேர்ந்துதான் கம்பைன் பண்ணி ஹைபிரிட் கம்ப்யூட்டர் இருக்கு. இதை ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்றாங்க.
எக்கோ டயாலிசிஸ் பண்றது. ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ன்றது என்னன்னா டு சால்வ் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பை சேஞ்சிங் த ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்மால் டேட்டா பேஸ். நம்ம சின்னதுக்கும் கேல்குலேஷன்ஸ் அக்கௌண்டிங்க்கு இந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் வந்து மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் ஏர்கிராஃப்டிக் லேண்டிங், இந்த ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதுல யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். முக்கியமானது குவாண்டம் கம்ப்யூட்டர். குவாண்டம் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ரிச்சர்ட் ஃபெய்மன். இவர் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டர். இது வந்து பிரெயின் மாதிரியே இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நானோ கம்ப்யூட்டர்ன்றது அதாவது மைக்ரோ கம்ப்யூட்டரை விட ஸ்மாலரா இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு சைஸ்ல தான் இருக்கும். இதற்கு ப்ரெட்யூஷன்ன்றதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டி சூப்பர் கம்ப்யூட்டர். இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ரோலாஜில இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். சுதார்த்தா தான் ஃபர்ஸ்ட் இந்தியால கொண்டு வரப்பட்ட கம்ப்யூட்டர். அடுத்து ஆலன் டியூரிங் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். மொத்தம் 4 ஃபாதர் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்திருக்கோம், ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் பார்த்திருக்கோமா? யாரு? பஞ்ச்டு கார்ட்ஸ், ஃபாதர் ஆஃப் பஞ்ச்டு கார்டு பார்த்தோம். அடுத்து ஜான் வான் நியூமான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. டிரான்சிஸ்டரை இன்வென்ட் பண்ணது பெல் லேபரேட்டரி. ஆர்கிடெக்சர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்டை கிளார் கிப்பேவும் ராபர்ட் நாய்ஸும் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் எந்த இதுல இருந்து வந்துச்சு? அடுத்து லெத்தின் வேர்டு. இன்புட் அவுட்புட் அண்ட் ப்ராசஸிங் டிவைசஸ் குரூப். கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங் டிவைஸ்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல பார்த்தோமா? இதான் நான் சொன்னேன். which of the following is the correct order? டி ஆப்ஷன்ல. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டியா, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் ஒனுக்கு கலெக்டிங் தி டேட்டா அண்ட் கன்வெர்ட்டிங் இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர் கேனாட் பெர்ஃபார்ம் திங்க். அதுவா எதுவும் திங்க் பண்ணி பண்ணாதுல. அடுத்தது வந்து a computer cannot perform which of the following function? Part-time description and number of parts ordered or example of. இது பார்க்கல, இது ப்ராசஸிங். இதோட ஆன்சர் பார்ட் நம்பர், அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்காது. அதோட இது ப்ராசஸிங். இதோட ஆன்சர். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், accurate output either input is correct or not ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க கரெக்டா கொடுத்தா தானே கரெக்டா கொடுக்கும், தப்பா கொடுத்தா தப்பா தானே கொடுக்கும். அப்போ only one follows. மேல இருக்கோ collection of unprocessed item வந்து டேட்டா. டேட்டாவா இன்ஃபர்மேஷனாடா? collection of unprocessed item. ஓகேங்களா? அடுத்து which of the following cycle consists of an input output storage and its constitutions? டேட்டா தானே நம்ம இன்புட் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், அதை அவுட்புட் பண்றோம், அதை ஸ்டோர் பண்றோம். 5 இல்லடா which among the following cycle consist of. இந்த சைக்கிள்லாம் வந்து எதை வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு டேட்டா இருந்தாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். Dash is data that has been organized and presented in a meaningful fashion. இன்ஃபர்மேஷனா? கரெக்டாடா? டேட்டா ஆர், இது 2017ல வந்திருக்கு. டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு டு ரன் த கம்ப்யூட்டர் இஸ். டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு டு ரன் த கம்ப்யூட்டர் இஸ் சாஃப்ட். The steps and tasks needed to process data. OSA. None of the above. இங்க அப்படி இல்லையே ஒண்ணு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா? இல்லடா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். The steps and tasks need to process data. நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தானே அதை பண்ணுது. நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கா? இன்னைக்கு ஒரு 10-20 மட்டும் பாத்துடலாம். இயர்லியஸ்ட் இதுல படிச்சதானே கால்குலேட்டிங் டிவைஸ் அபாக்கஸ். அபாக்கஸ்ல நம்ம என்னென்ன பண்ணுவோம்? அடுத்து நேப்பியர் டெக்னாலஜில என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணும்? ராப்டோலஜியா டெக்னாலஜி யூஸ் பண்ணுமா? Pascaline is also known as. Punched cards were first introduced by father of computer. Analytical engine developed by. அம்மா நான் என்ன சொன்னேன்? சார்லஸ் பாபின்ஸ் தானே அனலிட்டிக்கல் இன்ஜினை பண்ணிருப்பாரு, எழுதிருப்பீங்க. Analytical engine developed during first generation of computer used. இதுக்கு counter wheels. ஓகேங்களா? இது இருக்காதாங்க counter wheels. இதோட மட்டும் எழுதிக்கோங்க. Analytical engine ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணும்போது டேப்லெட்டிங் மிஷினை யாரு கொண்டு வந்தா? ஃபார்வர்ட் ஐக்கேனா?
டேப்லெட்டிங் மிஷின் ஹெர்மன் ஹால் கிடையாதுடா. ஹெர்மன் ஹால் தான் டேப்லெட்டிங் மிஷின். ஹெர்மன் ஹால் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இது நம்ம படிச்சோம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் யாரு டெவலப் பண்ணா? ஜாக்வர்டு வராது. எக்வர்டு அண்ட் ஜான் 2 பேர் டெவலப் பண்ணிருப்பாங்களா? அத எக்வர்டும் ஜான் டபிள்யூ மவுஸ்லேன்றவங்களும். தேர்ட் ஒன் தான் ஆப்ஷன். எட்வேக். அது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வச்சு எட்வேக். எட்சாக் ஃபர்ஸ்ட் ஜோரேஜ் எட்சாக் தான். ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் என்னது? இதுக்குதான் எட்வேக். 25th உனக்கு ஆன்சர் என்ன? 4th ஒன். ஆமாடா எட்வேக் தான். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ்னா எட்சாக்டா. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து எட்வேக். எட்வேக் எட்சாக் போடும். என்ன பண்ண? சரி இதுக்கு சொல்லுங்க. இன்டிகிரேட்டட் சர்க்யூட் எதுல மேட் பண்ணிருப்பாங்க? கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சர்க்யூட் வித் டிரான்சிஸ்டர் அண்ட் அதர் சிலிகான் சிப். இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இன்டிகிரேட்டட் சர்க்யூட்டா? அதாவது பின்னாடி வந்து கொஞ்சம் அடிஷனலா இருக்கும். நம்ம பார்க்காததுல நிறைய இருக்கும். இந்த 1 வேர்ட்ஸ் படிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜெனரேஷன் இன்டிகிரேட்டட் சர்க்யூட் தான் தேர்டு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இதெல்லாம் நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா டேட்டாவா? எதனா 38டா? 3டா? வேக்கம் டியூப்னு போட்டிருக்காங்க. இல்ல இல்ல இருங்க, இதுல வேற ஏதாவது இருக்கா? 38ல என்ன? இதுல வேற கொஸ்டின் இருக்குடா. இது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆஃப் இந்தியா பார்த்தோம்ல. என்னது நீ கூட சொன்னீங்களா இப்ப? இல்லனா சித்தார்த்தா. ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் தானா ஃப்ரம்? அது குழப்பிக்காதீங்க. கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சரை டெவலப் பண்ணவர், இன்டிகிரேட்டட் சிப் டெவலப் பண்ணவர் யாருன்னா ஜேஎஸ் கிப்பேவா? ஜேஎஸ் கிப்பே வராதா? கில்பி. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் the instruction are executed 1 and 2 எய்தர் வேற இருக்கேடா. அந்த பாம் டாப் கம்ப்யூட்டர் என்னது? இன்னொரு பேரு ஹேண்ட் ஹெல்ட் கம்ப்யூட்டர். அதோட இன்னொரு பேரு சிடாக் கால்குலேஷன்ஸ். அது எதுல பார்த்தோம்? அதான் போதும் ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொன்னீங்களே. மைக்ரோ கம்ப்யூட்டரா? காஸ்ட்லியர் கம்ப்யூட்டர் என்னது? மெயின் ஃப்ரேம். The user generally applies terminal to access mainframe. terminal அதாவது terminalsனா pathன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இது சொல்லுங்க. 67 சொல்லுங்க. which type of computer? ஆமா hybrid computer தான். general purpose computer are used for automatic aircraft landing. special purpose computer. அடுத்து imitating brain work. brain மாதிரி இமிட்டேட் பண்ணணும். குவாண்டம் கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியமானது இது.